சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே இடைநிலை ஆசிரியர்கள் 10வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என மனித சங்கிலி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதுகுறித்து அவர்களிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் இன்று 10வது நாளாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 9 நாட்களாக டிபி வளாகம், வட்டார கல்வி வளாகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம் என பல்வேறு இடங்களை தொடர் போராட்டங்கள் நடைத்தும் இதுவரைக்குமே தமிழக அரசு சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை கண்டித்து தற்போது சென்னை ஓமந்தூர் அருகே இருக்கக்கூடிய சிவானந்த சாலையில் 1000க்கும் மேற்பட்ட இந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அந்த காட்சிகளை பார்ப்பதும் எந்த அளவுக்கு இந்த போராட்டம் நடக்கிறது என்பது, குறிப்பாக இந்த போராட்டம் எதுவாக நடைபெறும். சார் வணக்கம். இப்ப இந்த போராட்டம் 10வது நாள் நடந்து வருது. இப்போ அரசியல் செவிசேக்கி நினைக்கிறீங்க இது வரைக்கும்? நேற்று எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முதல்வரிடமும் நீதித்துறையிடமும் நான் கலந்து பேசிவிட்டு சொல்கிறேன் என்றார்கள். ஆனால் இன்று வரை எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. விரைவில் எங்களை அழைத்து பேசி பாதிக்கப்பட்ட போராடி கொண்டிருக்கிற இதற்காக பாடுபட்ட 16 வருஷமாக பாடுபட்டு தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து அதற்கு ஒரு முதல்வரிடம் அறிக்கை பெற்று அதன் மூலமாக ஒரு அரசாணை பெற்று இந்த அளவிற்கு நாங்கள் போராடும். எங்களை அழைத்து பேசுங்க. புத்தாண்டு முதற்கொண்டு நாங்கள் தெருவில் தான் நின்றோம். எங்களுடைய வேதனையை தயவு செய்து உணர்ந்து முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மிகப்பெரிய ஒரு திட்டத்தை, ஓய்வூதிய திட்டத்தை குறித்து நேற்று அறிவிப்பு கொடுத்தீர்கள். இது ஒரு சொற்பமான ஒரு தொகையுள்ள ஒரு பிரச்சனை. என்ன காரணத்தினால் இது தடைபடுகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களை கரம் பற்றி கொடுத்த அந்த வாக்குறுதியை உடனடியாக துணை முதல்வரும் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நாங்கள் வீடு திரும்புவோம். அதுவரை எங்களுடைய போராட்டம் இன்னும் தீவிரமாகத்தான் செய்யும். சரி, இப்போ 10 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ நாளைக்கெல்லாம் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ இதனால கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? நிச்சயமாக எங்களுடைய குழந்தை செல்வங்களை காண வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்று மாலை கூட எங்களுடைய பேச்சுவார்த்தை முடியும் பட்சத்தில் நாளை காலை இங்கு இருக்கும் போராட்ட களத்தில் இருக்கும் அத்தனை ஆசிரியர்களும் நாங்கள் பள்ளி திரும்பி எங்களுடைய குழந்தைகளை கண்டு மிகுந்த ஒரு தரமுள்ள ஒரு கல்வியை இன்னும் மேம்படுத்துவதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இல்லாத பட்சத்தில் 10 நாட்களாக எங்களை கண்டுகொள்ளாமல் அரசு புறந்தள்ளும் பட்சத்தில் நாளை பள்ளி திறந்தால் பள்ளிக்கு சென்று விடுவார்கள். ஏதோ ஒரு நோ ஒர்க் நோ பே அல்லது ஏதாவது சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் என்று என்ன மிரட்டல் விட்டாலும், எங்களை கொலையே செய்தாலும், எங்களை கொன்று குமித்தாலும் அல்லது எங்களை சிறையில் தள்ளினாலும் போராட்டம் திட்டமிட்டபடி நாங்கள் தொடருவோம். 16 ஆண்டுகளாக எங்கள் ஊதிய உயர்வு, ஊதிய முரண்பாடுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு வரோம். மே மாதம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு 8370 ரூபா பேசிக்கும், ஜூனில் அப்பாயின்மெண்ட் ஆன ஆசிரியர்களுக்கு 5200 ரூபா பேசிக்கும் அந்த அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இந்த வேறுபாடு பே கமிஷன் வரும்போது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ நாங்கள் 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளத்தை இழந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதமும். இனி அடுத்த பே கமிஷன் வந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த ஊதிய இழப்பு இன்னும் அதிகமாகும். அதுக்காக தான் கேட்குறோம். இன்றைக்கி எங்களுக்கு 10வது நாளாக எங்கள் அமைப்பினுடைய எங்கள் தலைவர்களுடைய ஆலோசனை பேரில் இன்றைக்கி மனித சங்கிலி போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் நாங்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பொறுத்தவரைமே அடுத்த கட்டமாக தீவிரமாக நடைபெறும் என்றும் உடனடியாக எங்களை கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசும் பள்ளிகளுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர்.